together. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினுடைய சைல்ட்ஹுட் ஒப்சஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய பார்ட் 4 தானே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னாக்கா லிங்க் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு இருந்துடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிட்டு பார்த்துடலாமா. லாஸ்ட் எபிசோடில் இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஜிம்னுடைய ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க பேபியை வந்து அந்த வெயிலில் காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க பால்கனியில் உட்காந்துட்டு. நம்ம ஜிமினுமே வந்து ஸ்கூல் ரெடி ஆகிட்டு அங்கே போயிருந்துருப்பார். பட் அந்த மிட்வேலையே வந்து ஃப்ரீஸ் ஆகி அந்த பேபியை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பார். அண்ட் இப்போது அதிலிருந்து பார்க்கலாமா, ஜிமின் அந்த பேபியை பார்க்க அவருடைய கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே டார்க்காக, ரொம்ப ரெட்டாக க்ளோவாக ஆரம்பிக்குதுடா. லைக் ஒரு மாதிரி ஒரு டிசைர் வரும் இல்லையா, ஒரு ஃபீல் அவருடைய ஹார்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது என்ன ஃபீல் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. அவர் அந்த பேபிக்கிட்ட இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குது அவருக்கு, ஒரு அவருடைய மனசில். அது எதுக்குண்டானது அப்படின்ட்டு அவருக்கு எதுவுமே தெரியல. அவருடைய நோக்கம் அவர் வந்து எப்போவும் 24/7 அந்த பேபி கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமே. அப்படியே அந்த பேபியை பார்த்துக்கிட்டே இருக்க கண் அவ்வளோ க்ளோவாகுது. அப்படியே மெதுவாக கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த பேபியை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அந்த பேபி பார்க்க, அந்த காலையில் வெயிலில் பார்க்க குழந்தைங்கள்லாம் எப்படி அழகாக இருக்கும் இல்லையா, அந்த ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை அப்பயும் பார்க்குறதுக்கு. நம்ம ஜிமினா இவ்வளோதான் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். அதை அவங்க ஆன்ட்டி பார்த்துட்டாங்க. என்னப்பா ஜிமின், வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட. அவர் வந்து அதுக்கெல்லாம் பதிலே சொல்லலை. அவர் பாட்டுக்கு ஒரு பேபியை தான் பார்த்துட்ருக்காரு. மெதுவாக போயிட்டு பேபியோடைய கையை பிடிச்சிக்கிட்டு, பேபி நான் ஸ்கூல் போயிட்டு வரேம்மா, நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக போயிட்டு பேபியுடைய ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆன்ட்டியை பார்த்து, ஆன்ட்டி என் பேபியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த பேபியை பார்த்த மாதிரி அந்த பேக்வேர்ட்ஸ்லேயே நடந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி பேக்வேர்ட்ஸ்லேயே நடந்து போகிறாரு. அந்த டோர் வரையுமே அப்படி தான் நடந்து போகிறாரு. மனுஷனுக்கு பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் போகவே மனசில்லை, பட் இருந்தாலும் ஸ்கூல் போய் தான் ஆகணும். அவர் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குமே கிளம்பி போயிருந்திருப்பார். அதே மாதிரி அவர் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வராரு. அந்த டே ஃபுல்லாகவே அவருக்கு பேபி வீட்லேயே விட்டுட்டு வந்தோமே, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை கூடாது, என் பேபிக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பேபி என்னை விட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரே மைண்ட் தாட்டில் தான் இருந்திருப்பார். ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தண்ணி குடிக்கல, கிளாஸு கவனிக்கல, எப்போவும் கவனிக்காத மனுஷன் தான். பட் இருந்தாலும் அந்த மைண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மைண்டு கூட கிளாஸுக்குள்ளே வந்து இல்லை. எல்லாமே அந்த குழந்தைய பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஈவினிங் வீட்டுக்கு வராரு. அவ்வளோதான், மனுஷன் அடித்து பிடிச்சி அறக்க பறக்க டிரைவர்கிட்டையெல்லாம் சொல்லி வேகமாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து கடன்னு அவங்க ஆன்ட்டி ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த குழந்தைய பார்த்த பின்னாடி தான் ஜிமினிக்கே மனசு ஆறுதல் ஆகுது. உன்னை பார்க்கலனா என் உயிர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெதுவாக அந்த பேபிக்கிட்ட தான் போயிட்டு மறுபடியும் நீல் டவுன் பண்ண மாதிரியே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. உட்காந்து குழந்தைய தான் பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக குழந்தை தூங்கிட்டுருக்கு. குழந்தைங்கள அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் குளிக்க வைப்பாங்க இல்லையா, இந்த சம்மர் டைம்லலாம் அந்த மாதிரி அப்போயும் வந்து குளிக்க வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைய தூங்க வச்சுருப்பாங்க அவங்க ஆன்ட்டி. குழந்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிமினால் வந்து கண்ணை எடுக்க முடியல, குழந்தைய தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க ஆன்ட்டி பார்க்குறாங்க, ஜிமின்மா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாடாம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபி கையை அந்த இப்போ நம்ம ஒரு ஃபிங்கரை கொடுத்தோம் அப்படின்னா பேபியெல்லாம் கெட்டியமாக பிடிச்சிக்கும் இல்லையா தூக்கத்தில் கூட, அந்த மாதிரி தான் பேபிக்கிட்ட அது ஒரு ஃபிங்கரை கொடுக்குறாரு. அந்த ஆள்காட்டி வரல, அந்த ஃபிங்கரை வந்து குழந்தை பிடிச்சிக்கிட்டுச்சு கெட்டமா. அவர் கை எடுக்கவும் ட்ரை பண்ணல, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அவரால் வந்து குழந்தைய விட்டு நவர முடியாது அப்படின்ட்டு. அதனால அவருமே கையை வந்து எடுக்க ட்ரை பண்ணலை. அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு அந்த கட்டிலையே தலையை வச்சுக்கிட்டு பேபியை தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க ஆன்ட்டி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே சிரிப்பாக வருது. எப்படி இருந்த பையன் இப்படி ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி. சரிப்பா ஜிமின், நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் கீழே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிவிட்டு அவர் வந்து
அவருடைய கண்ணி அவன் எங்கேயுமே நவரலை. அவங்க ஆண்டியை கூட பார்க்கல, குழந்தைய தான் பார்த்துட்ருக்கு. அவங்க ஆண்டியுமே கீழே போயிட்டு நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க அண்ணிக்கிட்ட, அதாவது அவங்க ஜிம்மினுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஜிமின் பண்ணுறான்னா. என்னத்த சொல்ல, எப்படி இருந்த பையன் இப்படி ஆகிட்டான், இன்னும் என்னென்ன தான் பண்ண காத்துட்ருக்கானோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிமின் வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கார். இப்போது யார்கிட்டையும் பேச மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி வரப்பாக மூஞ்சி திருப்பிட்டு போவார் இல்லையா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவர் பேசுகிறதே அபூர்வம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது மூச்சுக்கு முன்னூறு தடவை என் பேபி என் பேபி என் பேபின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் பேசுகிறாரு அப்படின்னா பேபி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பேசுவார். அன்வான்ட் டாக்கிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்குவார். இதே மாதிரி தான் நைட்டுமே ஆகுது. ஜிமின் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மறுபடியும் பேபி கூட தான் உட்காந்துட்ருக்காரு. சாப்பிடு அப்படின்னால சாப்பிடல. அப்புறம் அவங்க அம்மா தான் கம்பல் பண்ணி, சாப்பிடுமா, இல்லைனா உன்னால் பேபியை ஒழுங்கு பார்த்துக்க முடியாது, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி பிட்டை போட்டு ஜிமினை வந்து சாப்பிட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அவங்க அங்கிள் ஆண்டி வந்து அவங்க ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஜிமினுமே பார்க்குறாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறது, என் பேபியை விட்டு தண்ணியா அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன். அவருமே அந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கே தான் மறுபடியும் கீழே அந்த டோருக்கு வெளியவே படுக்கிறாரு. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, வந்து இன்றைக்கி எங்கே படுக்க காத்துட்ருக்கானோன்னிட்டு வந்து பார்த்தா அதே வேலை தான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜிமின்மா போய்ட்டு உன் ரூமில் தூங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்ல. என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் இங்கே தான் தூங்குவேன், என் பேபியை விட்டு ஆல்ரெடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி தள்ளி இருக்கேன், என் பேபி உள்ளே இருக்குது, நான் வெளியே இருக்கேன், இதுக்கு மேலே என்ன பிடிச்சி வைக்கணும்னு பார்க்குறீங்களா, அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது, என் பேபியை விட்டு நான் பக்கமே நவர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே படுக்க. ஜிமினுடைய அம்மாக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு. இந்த பார் தம்பி, போயிட்டு உன் ரூமில் தூங்குடா அப்படின்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் நாட்கள் வந்து நவருது. ஜிமின் வந்து ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா அந்த பேபி சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் கவனிக்கிறாரே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவுமே பார்க்குறதில்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் தூங்குனீங்களா, எதுவும் கேட்குறதில்ல. என் பேபி சாப்பிட்டதா, என் பேபி தூங்கினதா, என்ன பண்ணிகிட்ருக்கு, நல்லா இருக்கா, அதை மட்டும்தான் அவர் வந்து கேட்பார். அவருடைய விஷயம் வந்து அந்த பேபி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீ எங்கேயா நாசமாக கெட்டுப்போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என் பேபி என்கிட்ட நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய தாட்டே அப்படி தான் இருக்குது. நாட்கள் நகர அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஏன்னா டெய்லி வந்து ஜிமின் அந்த டோருக்கு வெளியே தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, ஒரு 2-3 நாள் சொல்லி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போடா நீ எங்கேயே தூங்கி தொழடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து ஜிமின் எவ்வளோ சொல்லியுமே கேட்கல. அவங்க ஆண்டி அங்கிள் அவங்க அப்பா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, கேட்கவே இல்லை, நான் இங்கே தான் தூங்குவேன், இல்லை என் பேபி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். எனக்கு கொடுக்க முடியாது இல்லையா, இப்போ பேபி வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபீடிங் ப்ராசஸில் இருக்குது, அதை வந்து குழந்தை எப்படி கொடுக்க முடியும், நைட்டில் அழுவும் இல்லையா, அதுக்காக அவங்களுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருந்துருப்பாங்க. 1 வீக் 2 வீக் 3 வீக் இந்த மாதிரி நாட்கள் நகர்ந்து போகுது. கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆகிட்டு பேபிக்கு. இப்போது பேபி ஓரளவுக்கு வந்து இந்த நாட்கள் நடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேபி வந்து ஜிமினை பார்த்து சிரித்தது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிமின் கிட்டே வர்றோம். இப்போ நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட போக கை தூக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜிமினை பார்த்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அது கையை தூக்கிட்டு வந்தது ஒரு 3-4 மந்தில். அதுக்கப்புறம் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த அம்மா அப்பான்ற மாதிரியும் கூப்பிடும் இல்லையா, அதுவெல்லாம் அது ஜிமின் வந்து இப்போது அந்த குழந்தைக்கு மாமா முறை தானே வேணும். இப்போ வந்து குழந்தை வந்து மாமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஒரு அம்மான்ற மாதிரியும் சொல்லுவாங்க, மாமா அப்படிங்கிற மாதிரியும் கூப்பிடும் இல்லையா, அந்த கூப்பிட்டது அது எல்லாமே வந்து ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றுமே அவர் குழந்தை பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே அவர் வந்து கேமராவில் எல்லாத்தையுமே வந்து வீடியோ ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய வந்து மெமரிஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாரு. அவ்வளோ லைக் ஒரு மாதிரி என்னுடைய பேபியோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கணும், எத்தனை வருஷம் எத்தனை காலம் கடந்தாலும் அது என்கிட்ட சேஃபாக இருக்கணும், அப்போ நான் எடுத்து பார்த்தாலுமே என் பேபி இப்படியெல்லாம் என்கிட்ட பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு என்கிட்ட மெமரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து குழந்தை வந்து இந்த கம்ந்தது
அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது முட்டி போட ட்ரை பண்ணது, நாள்கால நடந்தது, இது எல்லாத்தையுமே எந்திரிச்சு நின்றது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜிமின் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுட்டுருக்காரு. ஃபோட்டோ ஆல்பம், அதுக்குன்ட்டு தனியாக ஆல்பம்மு, இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம அவங்களுக்கு அப்படின்னுட்டே ஒரு ரூமு, அந்த ஃபோட்டோ அப்படின்னுட்டே ஒரு ரூமே வந்து அவர் ரெடி பண்ணிட்டாரு அந்த ஃபோட்டோக்காகவே. லைக் அவங்க பெட்ரூம் இருக்குது, ஜிமினுடைய பெட்ரூம் இருக்குது, ஜிமினுக்கு நம்ம பேபிக்கு உண்டான ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை தாண்டி ஒரு ரூம், அது வந்து அவங்க ஃபோட்டோஸ், அவங்க மெமரி சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ரூம். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாட்டி வைப்பாங்க இல்லையா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த சவத்தில் ஒட்டி வைக்கிறது, அப்புறம் இந்த நிறைய வந்து மெமரிஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அது பின் பண்ண மாதிரி மாட்டி விட்றது, இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே. அது முக்கியமாக அதில் எல்லாமே அந்த பேபி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அவர் ஃபோட்டோக்கு தான் இல்லையா, நம்ம பிள்ளை பேபி ஃபோட்டோ தான் இருக்குது. அந்த ரூமாக க்ளீன் பண்ணுறதுலேருந்து, துடைக்கிறதுலேருந்து, பெருக்கிறதுலேருந்து, கழுவுறதுலேருந்து மொத்தமும் வந்து நம்ம ஜிமின் தான். அவராக ஒருத்தர் நம்பி வந்து அந்த ரூம், அந்த மெமரிஸ், அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ரூமில் மட்டும் வேறு யாரையுமே அவங்க அப்பா அம்மாவை கூட அலோவ் பண்ணுறது இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து அவரே பெருக்கிறது, அவரே க்ளீன் பண்ணுறது, எல்லாமே அந்த ரூமை மட்டும் அவர் பண்ணிக்குவார். மற்றபடி எல்லா ரூமுமே வந்து நம்ம ஒர்க்கர்ஸ், நார்மல் ஒர்க்கர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு பிள்ளைக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை. இப்படியே வந்து அந்த 1 இயராக நம்ம குழந்தை வந்து 1 இயரில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்க, இப்போ தான் வந்து எந்திரிச்சு நின்று ஒரு 2 அடி ததுக்கா புதுக்கா நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஜிமின்குள்ள அவள் தான் ஹாப்பி தாங்களா, ஆஹா என் பிள்ளை நடக்கவே ஆரம்பிச்சிட்டு என் பேபி அப்படிங்கிற மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி சுற்றுறாரு. நீ நடக்க ஆரம்பிச்சிட்டு என் செல்லம் அப்படி இப்படின்னுட்டு எல்லாம் பார்க்குறாங்க. பிள்ளைன்னா ஒரு வயசுக்கு நடக்க தான் செய்யும். இவன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா அம்மா, அவங்க ஆன்ட்டி, அவங்க அங்கிள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுமே பார்க்குறாரு. என்ன இங்கே பார்வை அப்படின்னா, ஏன்டா ஜிமின் நீயுமே ஒரு வயசானதும் நடக்க தான் ஆரம்பித்த, அது என்ன என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிச்சேன்னு ஒரே கொஞ்சல், பிள்ளை இன்னும் நடக்க தான்டா செய்யும் அப்படிங்கிற மாதிரில சொல்ல, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட என் பிள்ளை மாதிரி, என் பேபி மேலே உங்களுக்கெல்லாம் பாசமே இல்லை இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருந்துருப்பாரு. இந்த 1 இயர் வந்து குழந்தை நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கூட தான் இருந்திருக்கோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு பர்த்டே வருது பேபிக்கு அவ்வளோ பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. வீட்டில் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ், இன்னும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்கன்னுட்டு ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வீட்டில் கிடையாது, அவங்க வந்து இந்த ஹோட்டல் அந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிமினுமே பார்க்குறாரு, இதுவெல்லாம் ரொம்ப முக்கியமாக இப்போது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, ஏன் வந்து ஜிமின் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருமே வந்து இப்போது யாருக்கு பர்த்டேவோ அவங்கள வந்து தூக்கி வச்சு ரொம்பவே கொஞ்சிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. இப்போ குழந்தைக்கு பர்த்டே எல்லாம் வந்து பிள்ளைய தான் தூக்குவாங்க. ஜிமினுக்கும் அதில் பார்த்தா காண்டாகும். அதனால தான் வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு இருப்பார். ஆமாண்டா ஜிமின், இது வந்து பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லையா, நம்ம கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜிமின்கெல்லாம் செம்மையாக காண்டாகுது. பர்த்டே பார்ட்டி தானே, எனக்கு கூட்டம்னாலே ஆகாது, இவங்க என் பேபியை அந்த கூட்டத்தில் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுறது, என் பேபியை தனியாகவும் விட முடியாது, நானும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல்ல கட்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு அவருமே வந்து அந்த பார்ட்டிக்கு கிளம்பி இருந்திருப்பார். அதே மாதிரி நிறைய கெஸ்ட்டு, நிறைய வந்து கிஃப்ட்டு, அது இதுன்னுட்டு பர்த்டே பேபிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிமினா அந்த குழந்தைய தூக்கி கையில் வச்சு ஒரு யார்கிட்டும் கொடுக்கவே இல்லையே, வாலண்டியராக கேட்பாங்க பிள்ளைய கொடுப்ப, ஜிமினா கொஞ்ச நேரம் பேபியை பார்த்துக்கிறேன்னிட்டு. மனுஷனா இல்லை, என் பேபியை நானே பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை, என் கையில் தானே இருக்குது பேபி, அப்படியே பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மூச்சு அடிச்சு போயிட்டு டபான்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வந்து புள்ளியை தூக்கிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார்ந்துக்கிட்டு பேபிக்கு ஏதாச்சும் அந்த பால் புட்டியில் பால் ஊற்றி கொடுக்குறது, அது கூட விளையாடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். பேபியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நவரவே இல்லை நம்ம ஜிமின். அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட கொடுக்கல பேபியை. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த புட்டி பாலெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க. அதுதான் இப்போ பேபி கொடுத்துட்ருக்காங்க போல். அம்மாக்கிட்டேயும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கு, அதோடு வந்து இந்த பவுடர் பாலுமே வந்து குடிச்சிருந்துருக்கோம். ஜிமினுமே வந்து அதுக்கு ஃபுல்லாக வயிற்றெல்லாம் ரொப்பி அப்படியே மெதுவாக தட்டி தூங்க வச்சுருந்துருப்பார். அதே மாதிரி பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஜிமின் சொல்லிட்டாரு, அதுதான் இப்போ குழந்தை வந்து
பவுடர் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டுல, இனிமேல் என் பேபியை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் என் பேபியை பார்த்துக்கணுன்றத அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அவங்க ஆண்டி அத்தை கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லலை. பார்க்குறாங்க ஜிமின் அந்த மாதிரி சொல்லாதம்மா, பேபி குட்டி பேபியாக இருக்குது, அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. என் பேபியை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என் விஷயத்துலேயும் சரி என் பேபி விஷயத்துலேயும் சரி தலையிடாதீங்க யாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் குழந்தைய தூங்கிட்டு இருக்க குழந்தைய அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போயிட்டு இப்போ அவருக்கும் அந்த பேபிக்கும் ரெடி பண்ணியிருக்காரு இல்லையா ஒரு ரூமு, பெட்ரூம். அந்த ரூமுக்கு தான் வந்து பேபியை தூக்கிட்டு போயிட்டு பார்க்குறாரு. ரூமை சுற்றி பார்க்குறாரு. பேபிக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அவருடைய திங்ஸ் கூட வந்து ஒரு 1% 2% அந்த மாதிரி தான் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி. மொத்தமாக அந்த ரூமு மொத்தமுமே வந்து ஃபுல்லாக பேபி திங்ஸ் மட்டும்தான் நிறைய வந்து இருக்குது. பார்க்குறாரு, ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஒரு மூலையில் பார்த்தா பேபியோடைய டாய்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தா பேபிக்கு உண்டான இந்த நைட் டைமில் வந்து குழந்தை அழுதா குழந்தைக்கு வந்து இந்த பாலெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, பவுடர் பால், அந்த மாதிரி பவுடர்ஸு அது இதுன்னிட்டு அந்த வாட்டர் கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்கான மெஷினு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே போயிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணுறாரு. பேபியை வந்து மெதுவாக அந்த பெட்டில் தூங்க வச்சுட்டு போயிட்டு டேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த பவுடரில் செக் பண்ணுறாரு. அப்புறம் அந்த எல்லாமே அந்த திங்ஸு ஃபீடிங் பாட்டிலெலாம் வந்து கரெக்டாக வாஷ் பண்ணியிருக்கா, க்ளீனாக இருக்கா, பேபியோட கிளாத்ஸ் க்ளீனாக இருக்கா, பேபியோட டிஷ்யூ எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல இருக்கா, அப்படி இப்படிங்கிற மாதிரி டைப்பர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் வந்து பெட்டு பக்கம் திரும்புகிறாரு. அவ்வளோ க்யூட்டாக இந்த 1 வயசு குழந்தைங்களாம் எம்மட்டி அழகாக தூங்குங்க, அப்படியே கை காலெல்லாம் அப்படியே சுருக்கி வச்சுக்க மாதிரி தூங்கும்ல. ஆக்சுவலி வந்து நீங்கள் ஜிமின் தூங்குற வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிமின் கூட கையை மூடி வச்ச மாதிரி தான் பிள்ளை தூங்கிட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், குழந்தை பிள்ளையாட்டம் அழகாக கையை மூடி வச்சு தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து குட்டி குழந்தைய நம்ம பேபி தூங்கிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாரு, ஐயோ எத்தனை நாள் இதுக்காக நான் காத்துட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 1 இயர் கிட்டத்தட்ட 1 இயர் வந்து என் பேபிக்காக நான் காத்துட்ருந்தேன். வா ஃபைனலி என் பேபி என்கிட்ட வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மெதுவாக போயிட்டு பெட்டில் தான் பேபி பக்கத்துலேயே படுக்கிறாரு. பேபி கீழே புரண்டு விழுந்துடும் இல்லையா, அதுக்காக சைடில் ஃபுல்லாக பில்லோ அது இதுன்னிட்டு கீழே பெட்டுக்கு கீழேயுமே அந்த பெட்டு பார்த்த மாதிரியே அந்த லெவலுக்கு வந்து மறுபடியும் ஒரு பெட்டு மாதிரி எடுத்து வந்து போடுறாரு. ஏன்னா பேபி இன்கேஸ் வந்து புரண்டு போய் கீழே விழுந்துட்டா என்ன வருது தவறி, அதனால தலகாணி வைக்கிறாரு, அந்த மாதிரி பெட்டெல்லாம் போடுறாரு. பேபியை சுற்றி தலகாணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. பேபி நான் வந்து படுத்தாலும் பேபிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு படுக்கிறாரு வந்து பக்கத்தில். குழந்தை அவ்வளோ அழகாக கண்ணெல்லாம் மூடி க்யூட்டாக தூங்கிட்டுருக்கு. பேபி 1 இயர் ஆச்சுடா, நான் இந்த நாளுக்காக 1 இயராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த நாளுமே வந்துட்டு, நீ இப்போ என் கூட நம்ம ரூமில் இருக்க, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபி மெதுவாக வந்து இந்த குழந்தையெல்லாம் இந்த நெஞ்சில் போட்டு தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க பிள்ளைய தூக்கி நெஞ்சு மேலே போட்டு தூங்குடான்னு தட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே மெதுவாக அந்த மெலோடி சாங்ஸ் எல்லாம் பாடுவோம் இல்லையா, குழந்தை தூங்குறதுக்கு இந்த தாலாட்டெல்லாம் பாடுவோம்ல, அந்த மாதிரியே மெதுவாக வந்து இந்த மெலோடியாக பாடிட்டுருக்காரு. நைட்டு ஃபுல்லாக அந்த ஹோல் நைட்டுமே வந்து அந்த மாதிரி நெஞ்சில் போட்டு தான் தட்டி கொடுத்துருந்துருப்பாரு. கொஞ்சம் குழந்தை வந்து அசைது அழுவா பார்க்குது அப்படி இப்படின்னாக்க அவர் டக்குன்னு எழுந்து அந்த பவுடரெல்லாம் வந்து குழந்தைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் போயிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் குழந்தைய வந்து தட்டி தூங்க வைக்கிறது. இந்த ஹோல் நைட்டுமே வந்து அவர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பார். ஒரு நிமிஷம் வந்து கூட வந்து புள்ள கண்ணே மூடிருந்துருக்காது. பார்க்குறது அப்படின்னா வெறிக்க புள்ள மூஞ்சை தான் பார்த்துட்ருக்குது. இந்த பக்கம் அவரோ ரூமுக்கு புள்ளி தூக்கிட்டு வந்துட்டாரா, இந்த பக்கம் அவங்க பேரண்ட்டு அவங்க ஆண்டி அவங்க அங்கிள் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஜிமின் வந்து குழந்தைய நல்லா தான் பார்த்துக்குவான் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க ஆண்டி தான் சொல்லியிருப்பாங்க, ஜிமின் வந்து பிள்ளைய நல்லா தான் பார்த்துக்குவான், ஏன்னா இது 1 இயராக நம்ம பார்த்துட்ருக்கோம், குழந்தைய வந்து ஒரு நிமிஷம் கூட அவன் கண்ணை சந்து விடுறதில்ல, நம்ம ஏமாந்தாலுமே ஜிமின் வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கிறான்
ஜிம்மி நல்லா பார்த்துக்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து ஜிம்மினுடைய அம்மாவாலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றவங்களே அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் குழந்தைய வந்து அப்படியே நெஞ்சு மேலே போட்டு தூங்க வைக்கிறாங்கல்ல, அந்த குழந்தையெல்லாம் க்யூட்டாக அந்த வாயிலேருந்து இந்த ஜொல்லெல்லாம் ஒழுவும் இல்லையா குழந்தைங்க தூங்க பொழுது, அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி நெஞ்சில் போட்டு தூங்க வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி விழுது. அவருமே பார்க்குறாரு, என்ன இது ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா வாயிலேருந்து ஜொல்லு விழுவுது. அவருக்கா க்யூட்டாக தெரியுது. மெதுவாக பேபியை வந்து மெதுவாக கீழே பக்கத்தில் படுக்க வச்சுட்டு கன்னத்தில் ஃபோர்ஹெட்டில் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபேஸில் நோஸில் இந்த மாதிரி எல்லாம் கிஸ் பண்ணுறாரு. என் பேபி எவ்வளோ அழகாக இருக்குது, ஜொல்லு வடியும்போது கூட என் பேபி வாய் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜொல்லெல்லாம் எடுத்து ஒரு டிஷ்யூ எடுத்து எல்லாம் தொடச்சி விட்றாரு. டிஷ்யூ இல்லையா, ஐயோ இல்லை வேண்டாம், டிஷ்யூ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கையிலே எல்லாத்தையும் தொடச்சி விட்றாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிச்சு விட்டுட்டு மெதுவாக வந்து பேபிக்கு மெதுவாக ஒரு பிக் பண்ணுவோம் இல்லையா லிப்ஸில், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பிக் பண்ணி மாதிரி எடுப்போம்ல, அந்த மாதிரி பேபிக்கு லிப்ஸில் தான் அந்த மாதிரி பண்ணி எடுக்கிறாரு. எவ்வளோ நாள், எவ்வளோ ஆசை, இந்த ஒரு நாள் எனக்கு பத்தாது, ஒரு நாள் என்ன, இந்த வாழ்க்கை எனக்கு பத்தாது உன் ஃபேஸை பார்க்குறதுக்கு. எனக்கு உன்னை பார்க்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுமா. லைஃப் லாங் நான் உன்னை பார்க்கணும், இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் உன் முகத்தை பார்க்க என்னுடைய ஆசை, என்னுடைய பாசம் எதுவுமே வந்து குறையலை, இன்னும் தான் அதிகமாகுது. இன்னும் தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இன்னமும் நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுது. நானும் உன்னை விட்டுற மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் போயிட்டு பேபி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவருமே வந்து பக்கத்துலேயே படுத்துட்ருக்காரு. ஒரு கை வந்து சேஃப்டிக்கு பேபியை பிடிச்ச மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு. பேபி எங்கேயாச்சும் பக்கம் நவுந்துருமா அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு மூமெண்ட் தெரிஞ்சாலுமே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து பேபியை தான் கவனிக்கிறாரு மனுஷன். இந்த மாதிரி தான் அன்றைக்கி நைட்டுமே போயிருக்கும். அடுத்த நாள் அவங்க ஆண்டி அங்கிள் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஜெமீன் வந்து இப்போ ஸ்கூல் போகணும் இல்லையா, அவருமே வந்து ரெடி ஆகிட்டார். ஃபுல்லாக 4 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு. ஏன்னா பேபி வந்து ஓரளவுக்கு 4 மணிக்கு வந்து அசைய ஆரம்பிச்சிருந்துருக்கும், மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவருமே போயிட்டு அந்த நேரத்துலேயே அந்த பாலெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவருமே வந்து போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பேபியை தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. பார்க்குறாங்க ஒரு 6:30 மணிக்கு அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஜிமின் வந்து தூங்கவே இல்லை, பேபியை தான் அப்படியே மெதுவாக தட்டி கொடுத்துட்ருக்காரு. பேபி நல்லா தூங்கிட்டுருக்கு. சரி பேபி நல்லா தான் இருக்குது, ஜிமின் நல்லா தான் பார்த்துக்குறான் அப்படிங்கிற மாதிரிட்டு அவங்களுமே போயிருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகிட்டு பேபியை விட்டு போக மனசு வரலையே மறுபடியும் பிள்ளைக்கு. ஸ்கூல் போகணுமா, ஐயோ அப்படிங்கிற மாதிரியே வந்து ராகம் இழுத்துக்கிட்டு அவருமே வந்து மனசே இல்லை மனுஷனுக்கு. அப்படியே வந்து மெதுவாக, ஏன்னா பேபி தூங்கிட்டு இருந்தது எழுந்துட்டு ஒரு 7:30க்கே எழுந்துட்டு அவ்வளோ நேரம் ஒரு 1/2 hour வந்து குழந்தை கூட விளையாடிட்டு தான் மனுஷன் வந்து தூக்கிட்டு வர்றாரு. மெதுவாக வந்து அவங்க ஆண்டி அங்கிள் கிட்ட தான் கொடுக்குறாங்க, பேபியை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபி வாங்கி வச்சுருப்பாங்க. இவரா திரும்பி குழந்தைய தான் பார்த்துட்டு போகிறாரு. சீக்கிரம் வந்துடுறேன் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து கிளம்பி இருந்திருப்பார். இதே மாதிரி தாண்டா நாட்கள் வந்து நகருது. பேபியை விட்டு மனுஷன் நவர்றதே இல்லையே, ஸ்கூலுக்கு போகிறாரு, அது ஒரு டைம் மட்டும்தான். அவங்க 2 பேரும் வந்து செப்பரேட்டாக இருக்கிறாங்க. மற்றபடி 24/7 ஜிமின் வந்து குழந்தைய விட்டு நவர்றதே இல்லை. அப்படியே நாட்கள் நகர்ந்து 2 வயசாகுது. அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி, அதே மாதிரி புள்ளி யார்கிட்டையும் விடலையே. இப்போ வந்து குழந்தை நல்லா வந்து இப்போ பேச ஆரம்பிக்கும் இல்லையா, என்ன நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வயசுக்கு முன்னாடியே ஒரு சில குழந்தைகள் நடந்துடும். ஆனால் இந்த குழந்தை வந்து 1 இயருக்கு வந்து எழுந்து நின்று ஒரு 4 அடி தான் வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக நடக்குது, ஓடுது, நல்லா வந்து மாமா அம்மா அப்பான்ட்டு. 2 வயசு குழந்தை எப்படி நல்லா பேசுவாங்க இல்லையா, ஒரு திக்கி ததுக்கா புதுக்கான்னு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிகிட்ருக்கு. ஜிமினுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை பண்ணுறதெல்லாம் வந்து இன்னும் அவருக்கு வந்து அந்த பாசம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆசை, ஒரு ஒப்சஷன் இந்த மாதிரி வந்து ரொம்பவே வர ஆரம்பிச்சிட்டு. யாரும் என் பேபியை பார்க்கக்கூடாது, வெளி ஆளுங்க என் பேபியை பார்க்கவே கூடாது, நான் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு
ஒரு அப்சஷன் மாதிரி வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு ஆல்ரெடி பைத்தியகாரத்தனமாக தான் இருந்திருப்பார். பட் இப்போது நாட்கள் நகர நகர அது இன்னுமே வந்து ஹை பீக்குக்கு போயிட்டு வர எவனாச்சும் புள்ளைய பார்க்குறான் அப்படின்னா கூட அவருக்கு செம்ம காண்டாயிட்டு அடி போட்டு பொழந்து எடுத்துருவார். அந்தளவுக்கு வந்து மனுஷன் மாறிட்டார். இப்போவோ பிள்ளைக்கு 3 வயசு. 3 வயசானவே என்ன, பிள்ளைய வந்து ஸ்கூலில் தானே சேர்த்தணும். வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின். அவங்க அம்மாவா, என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்க நீ, குழந்தைய ஸ்கூல் சேர்த்தணும்டா, அப்படி எப்படி பிள்ளைக்கு நாலேஜ் வரும் சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இந்த 2.5 வயசுலேயே வந்து இந்த ப்ரீகேஜிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிமினா ஒத்துக்கவே இல்லை, பேபி வீட்டிலே இருக்கட்டும், பேபியை வந்து எங்கேயும் வெளியே அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போயா 3 வயசு ஆகி போச்சு, பிள்ளைய வந்து எல்கேஜியே சேர்த்த வேண்டிய வயசாகிட்டு ஸ்கூல் போட்டு தான் தம்பி ஆகணும் அப்படின்னா ஜிமினுக்கு வந்து மனசே இல்லை. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் அவங்க கொஞ்சம் எல்லாருக்கூடையும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. ஆக்சுவலி பேபியோட பேர் பேபின்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன், ஒயன்டா. பேபியோடைய பேரே ஒயன் தான், ஓகேவா. பேபி வந்து நார்மலாக வந்து எல்லாருக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அலோவ் பண்ணவே இல்லையே. ஏன் அப்படின்னா இப்போ அந்த 2 வயசு பேபிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்துருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் ஜிமின் வந்து பேபி கூட தானே இருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுவார், பேபி மாமா மட்டும்தானே உன்னை பார்த்துக்குவேன் நல்லா, வேறு யாருமே வந்து உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுதா. நீ வேறு யாரையுமே நம்பக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மாமா கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இவனுக்கு ஏதாச்சும் எங்கேயாச்சும் வெளியில் போகணும், என்ன வேணும் எது பண்ணணும் அப்படின்னாலும் என்கிட்ட சொன்னால் நான் எல்லாமே பண்ணுவேன், புரிஞ்சுதா. வேறு யாரையுமே நீ நம்பக்கூடாதுடா. வெளியே இருக்கிறவங்களாம் ரொம்பவே பேட், உன்னை கண்டிப்பாக ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க நீ குட்டி குழந்தை அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருப்பார் அந்த பேபியா. ஓகே மாமா அப்படிங்கிற மாதிரி குட்டி குழந்தைல அப்படியே ததுக்கா புதுக்கா பேச்சுதான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு என் மாமா தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருந்துருக்கோம். எனக்கு என் மாமா தான் பிடிக்கும், உங்களை யாரும் பிடிக்காது, அந்தளவுக்கு வந்து சொல்லும் பிள்ளை. அவங்க பேரண்ட்டுக்கும் சரி ஜிமினுடைய பேரண்ட்டுக்கும் சரி ஹாப்பி தான். ஏன்னா ஜிமின் குழந்தைய அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறார் இல்லையா. அதனால இதே மாதிரி தான் வந்து என்ன தான் இருந்தாலுமே இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். அதுக்காக ஜிமினுடைய அம்மா பார்க்குறாங்க, ஜிமின் இப்போ குழந்தை வீட்டில் இருக்குது, வெளியில் போகக்கூடாதுன்னு நீ சொல்கிற, ஆனால் இப்போ நீ ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னா குழந்தையும் கூட தானே பேபியும் கூட தானே கூட்டிகிட்டு போவ, உன்னுடைய ஸ்கூலில் தானே தம்பி அட்மிஷன் போட போகிறோம். அப்போ நீ என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீ உன் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா ஸ்கூலில் கூட. பேபியை வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னா சரி நீ பேசு, பேபி நீ பார்த்துக்கோ, பிரேக் டைமில் போயிட்டு நீ பாரு, குழந்தை சாப்பிடுதா இல்லையா நீ பாரு, யாராச்சும் புள்ளி பண்ணுறாங்களா நீ போய் பார்த்துக்கோ, அதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஜிமினுக்கு இப்போ தான் மண்டையில் உரைச்சிச்சு. ஆமல்ல நம்ம பேபி நம்ம கூட தானே இருக்க போகுது, அப்போ சரி போடுங்க அட்மிஷனை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபியுமே வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பேபிக்கா அழுகையாக வருது. நான் ஸ்கூலுக்கு போகணுமா, அது எப்படி இருக்கும், நான் வரமாட்டேன் போங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜிம்னு சொல்கிறாரு, பேபி மாமாவும் கூடவே தான் இருக்கேன், மாமாவும் அங்கே தானே போகிறேன், அதில் ஒன்றும் இல்லைம்மா, ஜாலியாக உனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க உங்கள் மேமு, உனக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய ரைம்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, நிறைய டான்ஸ் ஆட சொல்லி கொடுப்பாங்க, நிறைய பாட்டு பாட சொல்லி கொடுப்பாங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பிட்டெல்லாம் போட்டு அதுக்கும் மேலே மாமா வந்து எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், அந்த ஸ்கூலுக்கு நானும் அங்கேயே தானே இருக்கேன், உன்னை யாரும் புள்ளி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் புரிஞ்சுதா அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல. அதுவும் டிங்குன்னு மலையை மண்டி ஆட்டிக்கின்னு அது வந்து ஓகே அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஜிமினுமே பார்க்குறாரு, ஏன்னா பேபியை வந்து தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு தான் வந்து ஜிமின் சொல்லிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே. அந்த குழந்தையா ஜிமினை கெட்டியமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்கே, இப்போ நம்ம ஸ்கூல் போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கு ஜிமினுக்கா. குழந்தை வந்து பக்கத்தில் இருக்க மனுஷனுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து ரைஸ் ஆகுது. பட் இருந்தாலுமே அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு அவரே காரை விட்டு ஸ்கூல் வந்துட்டு காரை விட்டு இப்போ தான் கீழே இறங்குறாரு. குழந்தைய ஒரு கையில் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பேபியை ஒரு கையில் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கையில் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் இறங்குறாரு. அதை பார்த்ததுமே ஆல்ரெடி வந்து அந்த கார் ஸ்கூல் கேட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் மிரண்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அந்த காருக்கு. இப்போது
இப்போது கையில் ஒரு பேபியோடு இறங்குறாரு ஜிமின் அப்படின்னதுமே அவ்வளோதான், அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ஜிமின் வந்து சிரித்து பார்க்குறாங்க, அதுவும் ஒரு குழந்தைய பார்த்து. ஏன்னா ஜிமின் வந்து ரொம்பவே ரூடான பர்சன் இல்லையா, யார்கிட்டையும் சிரிக்க மாட்டார். சிரிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு ஈவில் ஸ்மைலில் தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ரொம்பவே ஹாட் மெல்டடாக ஐஸ் ஃபுல்லாக வந்து ஐஸீஸ் கண்ணெல்லாம் சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் யாருமே பார்த்துருந்து. அவர் இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணி யாரும் பார்த்ததில்ல இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேபியை கையில் வச்சுட்ருக்காரு, அதுவும் அந்த பேபியை பார்த்து பார்த்து வேறு சிரிக்கிறாரு. யாராக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆர்வம். ஜிமின் வந்து என்ன தான் பேபியை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு பேபி கூட பேசிகிட்டு இருந்தாலுமே அவருடைய கண் வந்து பேபி கிட்ட இருந்தாலுமே அவருடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் எல்லோரும் வந்து பேபியை தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருக்கு இன்னும் செம்மையாக காண்டாகுது. அப்படியே பேபி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவர் இப்போ தான் திரும்பி அந்த பசங்களை பார்த்து ஒரு லுக்கு விடுறாரு. அந்த லுக்லேயே வந்து பசங்களை செம்மையாக பயந்துச்சிங்க. அண்ட் இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறேன்டா. பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சங்கீதா சிஸ்டர் நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே நான் ரெக்கார்ட் பண்ணதே மிட் நைட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ரியலி சாரி. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய எபிசோட் வரும், அது லாங்காகவே வரும், கவலையப்படாதீங்க. அண்ட் பாய், டேக் கேர். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.